அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தேவையற்ற எண்ணங்களை விலக்குவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவை உள்ள எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பாகுபாடு படுத்துறோம் அப்படின்னா, இந்த தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒருவரை கஷ்டப்படுத்துகிறது, குழப்பிக் கொண்டிருக்கிறது, ஒரு நிம்மதியா இருக்க முடியல, அமைதியா இருக்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு செய்ய வேண்டிய தேவையான வேலைகளை செய்ய விடல. ஆதலால் அதுவும் தேவையற்ற எண்ணம் தான். சோ நான் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுத்தாலும், அதே சமயம் இந்த செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுக்கும் எண்ணங்கள் இன்பமா கூட இருக்கலாம். சோ அதையே நினைச்சிட்டு இருக்கலாம். சோ ஒருவர் காதலியே நினைச்சிட்டு இருக்கார், சுகமா இருக்கார் அப்படின்னா அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் செய்ய வேண்டிய செயல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. தனக்கு தேவையான ஒரு செயல்களை செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை கூட பண்ண விடாம இருந்தாலும் அதுவும் தேவையற்றதுதான். அளவுக்கு அதிகமாக தான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடுக்கும் அது எந்த எண்ணமாக இருந்தாலும் தேவையற்ற செயல். முக்கியமாக தனக்கு கஷ்டத்தை தருகின்ற, குழப்பத்தை தருகின்ற, அமைதியை கெடுக்கின்ற, பயத்தை உண்டு பண்ணுகின்ற எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். சரி, இப்ப இந்த தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபடுவது, அதை விலக்குவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணம் ஆக்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. எண்ணம் செயல் அப்படின்னு இருக்கு. இந்த செயலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எண்ணம் பெருசா இருக்காது. அப்போ முதலில் எனக்கு தேவையற்ற எண்ணம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா செயலுக்கு விட வேண்டும், செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்போ நீங்க என்ன வேணா செயல் பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும், கொஞ்சம் வேகமா இருக்கணும். உடல் கொஞ்சம், அதாவது ஜாலியா இருக்காம உடம்பு கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை, இல்ல வீட்டு வேலை வேக வேகமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப செயல்ல இறங்கி இறங்க 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 அந்த எண்ணம் ஆக்குபை பண்ண தோணும். செயலுக்குண்டு ஒரு சில எண்ணங்கள் தேவைப்படுகிறது. இது அதை அடிச்சிடும். அப்ப செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். முக்கியமாக தேவையற்ற எண்ணங்களில் பாதிக்கப்படுபவர்கள் கண்டிப்பாக சும்மா இருக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு செயலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ தன் இயல்புக்கு வருகின்ற, தனக்கு தேவையான, தனக்கு ஒத்து வருகின்ற ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு செயல்ல இறங்கி செயல்பட ஆரம்பிச்சோம்னா என்ன வராது. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, தனியா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது, தனியா இருக்காதீங்க. தனியா இருந்து செயல்படணும், செயல்படாம தனியா இருக்கக்கூடாது. அப்ப தனியா இருக்கக்கூடாதுன்னா அவர்களுக்கு மிகவும் ஒத்து போகின்ற, பிடித்திருக்கின்ற நண்பர்களிடத்தில், இல்லைன்னா சத் சங்கத்தில் ஐக்கியமாகி விட வேண்டும். அப்ப அங்க வந்துட்டோம்னா அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன் அவர்களை அந்த எண்ணத்தை வரவிடாம தடுக்கும். ஒரு தைரியம் தானா வரும். ஸோ அந்த தைரியம் வரணும். நான் எதுக்கோ ஒன்று பயந்துட்டு இருக்கேன், அப்ப நான் 4 நண்பர்கள் இடத்தில் நான் சேர்ந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் ஒரு 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 அந்த பிளசன்ட் ஃபீல், அந்த நல்ல எண்ணங்களை, அந்த உணர்வு மேல வரும்போது அந்த கெட்ட உணர்வு, பயம், பதட்டம் போயிடும். அப்படியே அதுவும் மீறி 4 பேர் 4-5 பேர் நண்பர்களுடன் இருக்கும் போதும் அந்த எண்ணம் தாக்கி நான் நார்மலை விட்டு, யதார்த்தத்தை விட்டு ஒரு மாதிரி நான் பிஹேவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா நண்பர்கள் பார்த்துக்கணும். ஏன் என்னாச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீயா ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த தேவையற்ற எண்ணங்களை எடுப்பதற்கு அவர்களே உதவி செய்வார்கள்.
ஸோ அவனே டைவர்ட் பண்ணி விட்டுருவான். வா ஏதாவது பண்ணலாம், பேசு அப்படின்னு சொல்லி நம்ம நமக்காகவே நாமே எடுக்க வேண்டிய அந்த ஊக்கத்தை சத்சங்கமும் சத்சங்க அன்பர்களும் இல்ல உங்களுடைய நண்பர்களோ கூட எடுத்து விடுவார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 வகையில எளிதாக நீங்க இந்த தேவையற்ற எண்ணங்களை நீங்க போக்கலாம். அப்ப செய்ய வேண்டிய வேலையை கட வேகமா முடிச்சுட்டு நண்பர்களிடத்துல உட்காந்துக்கணும். அதை விட்டுட்டு நான் வீட்டுல தனியா உட்காந்துருக்கேன், செய்ய வேண்டிய வேலையும் செய்யாம உட்காந்துட்டு இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சியஸ் வீக் ஆகும்போது சப்கான்சியஸ்ல இருந்து வருகின்ற எண்ணங்கள் உங்களை மேலும் 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 பயமுறுத்தி அது வேற வலிமையாகி கொண்டே இருக்கும். ஒண்ணு இல்ல. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை அப்படின்னு, அதாவது ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுகிறது, அந்த இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அந்த எண்ணத்தை விட்டு விலகி கவனிக்கணும். அப்படியே பயம் வருது, அது ஆயிரும் இது ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்ட்டு உள்ள இருந்து ஒரு ஒரு பதட்டம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அத அந்த எண்ணத்துல இருந்து கொஞ்சம் விலகி என்ன நடக்குது, ஏன்னா அந்த எண்ணத்தின் தாக்கம் எப்பயுமே உடம்புக்கு வரும். உடம்புக்கு வராம எந்த எண்ணமும் நம்மளை பாதிக்காது. அது சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அது உடம்புக்கு வரும்போதுதான் அந்த சுகம் தெரியும். உடம்புக்கு வராம ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது பெருசா நம்மை பாதிக்காது. அப்போ உடம்புல சில மாற்றங்களை நம்மையும் அறியாமல் ஏற்படுத்தும். சில சுரப்பிகள் சுரக்கும், சில உடம்புல மூச்சு காற்று மாறுபடும். ஸோ அந்த மாதிரி உடம்புல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த உடம்புல ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கணும். என்ன இது என் உடம்பில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த எண்ணத்தை கவனிக்கணும். அது என்னன்னு கவனிக்கணும். அது எப்படி என்னிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, என் உடம்பில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கவனிக்க வேண்டும். இப்படி கவனிச்சோம்னா தெளிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்ப தெளிவு இல்லைன்னா உன்னை விட்டு வெளியே வரும்போதுதான் அது என்னன்னு நமக்கு புரியும், தெளிவு கிடைக்கும், ஈஸியா தீர்வு கிடைக்கும். அதோடயே ஐக்கியமாகும் போது நான் இல்லை, அப்ப நான் கண்ணை கட்டி விட்டவன் மாதிரி ஆயிடுறேன். அப்ப அது என்னை சுத்தி அடிச்சிருது. அப்போ ஒன்றை விட்டு வெளியே வரும்போது அது தெளிவாக நமக்கு தெரியும், அதோடயே ஐக்கியமாகும் போது நமக்கு தெரியாது. ஸோ அதை கவனித்து அந்த எண்ணத்தை கவனிக்க பழகணும். அது கண்டிப்பாக உடம்பின் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படும். புலன்கள் அப்படின்னா ஸ்பர்சத்திலேயோ இல்ல கண்களிலேயோ இல்ல காதுலையோ, காதுல கூட ஏதோ லைட்டா சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும், கண்ணு லைட்டா நார்மலா இருக்காது, கவனிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு மாற்றத்தை வருவதை, என்ன மாற்றம் நம்மில ஏற்படுகிறது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த எண்ணம் எப்படி என்ன தாக்குது. உடம்புல தாக்கவே இல்லைன்னா அந்த எண்ணத்தை கவலையே பட வேண்டாம், கண்டிப்பா தாக்கும். ஸோ அதை நிதானமா கவனிக்கணும். உள்ளேயும் வெளியேயும் என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சோம்னா நம்ம கிளியரா வெளியே அந்த கவனிக்க ஆரம்பிக்கும் போதே அது போலீஸை கண்ட திருடனை மாதிரி அது கொஞ்சம் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும், துள்ள ஆரம்பிக்காது. ஏன்னா நம்மளுடைய சத்து வச்சு இந்த கான்சியஸ் மைண்டோட அனுமதியை வச்சுதான் அது இயங்கிட்டு இருக்கு. இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், இவன் கண்ணை மூடிட்டு நம்மகிட்ட ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காவே அது இந்த ஸ்கூல் டீச்சர் உள்ள வந்துட்டாங்கன்னா சலசலப்பா ஓடிக்கொண்டிருக்கும் அந்த வகுப்பு அமைதியாவது போல் ஆட்டோமேட்டிக்காகவே இதை பார்த்தோன்னே அது அமைதியாயிரும். ஸோ அந்த நேரத்துல நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் இது சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சியும் செய்யலாம். ஆனா அந்த தாக்கம் உடம்புக்கு வராம பார்த்துக்கிட்டாலே போதும். எப்பயுமே மனதின் தாக்கம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும், அது உடம்புக்கு வந்த உடனே அப்படியே டபுள் ஆகும். இந்த உடம்பின் தாக்கம் மறுபடியும் மனசுக்கு போய், ஸோ அந்த உடம்ப கரெக்டா நம்ம கரெக்டா சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிதாக இருக்கும். அடுத்து ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லணும் அப்படின்னா, ஒரு எண்ணம் ஒரு பய உணர்வோ அது வருதான்னா கவுண்டர் மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இப்ப பிளே கிரவுண்டு நின்று வாட்ச் பண்ணு போதும்னு இல்ல கிரவுண்ட்ல போய் விளையாடுவான்னா, இப்போ நானும் என்னுடைய சப்கான்சியஸும் எதிரெதிராக விளையாடி கொண்டிருக்கோம். வாலிபால் விளையாடுறோம், இல்ல பேஸ்கெட் பால் விளையாடுறோம், ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுறோம். அப்ப அது அப்ப என்ன எதிராக விளையாடும் போது அது ஒரு பந்து அடிச்சா என்ன பண்ணும், தடுத்து
அந்த பந்து எடுத்து அவன் கோட்டுக்குள்ள போடணும். இதுதானே வந்து விளையாட்டின் முறை. அப்ப அங்கேருந்து ஒரு எண்ணம் எழுகின்ற போதே அதை தடுத்து அதற்கு எதிராக ஒரு எண்ணத்தை அங்க போட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல அவ்வளவுதான், நமக்கு மதிப்பு மரியாதைலாம் போச்சு, நமக்கு எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், நம்ம காலி அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் நம்ம வந்து வலிமை பெறுகிறோம், இப்பதான் வந்து நம்ம மேல போயிட்டு இருக்கோம், இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்ணத்தை கொண்டு வந்து நம்மளை டவுன் பண்ணும்போது, நம்ம ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதே விஷயத்துக்காக அதை அப்ப நீ மாத்தி மாத்தி போட்டிருந்தோம்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த விளையாட்டு அப்படிங்கும் போதே இன்டைரக்டா அதுக்கு நம்ம ஒத்துழைக்கல, எதிராக போகும்போது இன்னும் வந்து அது ரொம்ப பலவீனமாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி நீங்க தெளிவா எடுத்துக்கணும். இது வந்து கர்மயோகத்துல சொன்னது. அடுத்து நீங்க வந்து பக்தி மந்திரம் அப்படின்னு சொன்ன கர்மயோகமா தான் அதுவும் கருதப்படுகிறது. மந்திரம்னு ஒண்ணு கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்போ ஏதோ ஒரு வீக்னஸ்னாலதான் நம்ம வந்து அந்த மனம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ ராமா, கிருஷ்ணா, மௌலி, விட்டல் அப்படின்னு சொல்ற அந்த மந்திரத்தை சும்மாலாம் உச்சரிக்க கூடாது. அதாவது வாயை மூடிக்கலாம். ஆனா வாயை மூடிக்கொண்டு யாருமே இல்லைன்னா வாயை திறந்தே உச்சரிச்சிடலாம். இல்ல எல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துல யாராவது பார்ப்பாங்க அப்படின்னா அந்த வாயை மூடிக்கொண்டு உள்ளே சத்தமாக வேகமாக உச்சரிக்கணும். ஃபுல் சவுண்டு. வாயை மூடிக்கிட்டு இப்ப ராம் அப்படின்னு நான் சொல்லணும்னா கத்தி சொன்னா ஒரு சவுண்ட் வர்ற மாதிரி அதே எனர்ஜி அதே எஃபோர்ட் வாயை மூடிட்டு கொடுக்கணும். அடிச்சோம்னா அந்த ராம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகணும். ஸ்பீடா சொல்லணும். ஹரிப்பாட்டில் சொன்ன ஜிவ்வே வேகு கரி, வேகமாக சொல்ல வேண்டும். அதே சமயம் சத்தமாக சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு உள்ள இருந்து என்ன வருதோ அதே ஸ்பீட்ல இந்த மந்திரத்தை கொண்டு போய் போடணும். அதுக்கு எதிரா ஒரு கருத்தை சொல்றதுக்கு எனக்கு முடியலைங்க, அது ஒண்ணு சொல்லுது நெகட்டிவா சொல்லுதுன்னா அதை நான் வந்து எதிர்க்க அந்த உண்மையை கொண்டு வந்து போட்டு அதை அமுக்கெல்லாம் முடியாது அப்படின்னா விட்டுரு, அது கடவுள்கிட்ட விட்டுருவோம். அப்போ அவன் கூட்டுருவோம் மந்திரத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த எந்த அளவுக்கு அது வருதோ அலர்ட் ஆகி அந்த அளவுக்கு அந்த மந்திரத்தின் வேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க அந்த எண்ணம் அப்படியே வந்து இந்த வைப்ரேஷன்ல போய் அது அப்படியே ஃபேட் ஆகுமோ ஆகலையோ அது தெரியாது. அந்த எண்ணம் எனக்கு ஃபேட் ஆக கூட தெரியாது. அது கண்டிப்பா உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படும். அந்த உடம்பின் மாற்றத்தை போக்குற அளவுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தேங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த உடம்புல வந்து நமக்கே தெரியும் அந்த கம்மியாகும். ஸோ கம்மியாகி அப்படியே வந்து இந்த இரவு நேரத்துல எல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். இரவுல வந்து நான் படுத்திருக்கேன், கிட்டத்தட்ட தனிமையாகி வேலையும் பார்க்க முடியாது, தனிமை, அதுதான் சூப்பரா வந்து ஆக்கிரமிப்போம். அந்த நேரத்துல கண்ணை மூடிக்கொண்டு தூக்கம் வரலையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. இறைவன் நாமத்தை சொல்வதற்கு அரிய வாய்ப்பு என்று அதை பாசிட்டிவா பார்த்துட்டு மாய மூடிக்கிட்டு சவுண்டு ஸ்பீடுன்னு வேற லெவல்ல ஏத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மையும் அறியாமல் இந்த உடம்புல ஒரு ஹார்ட் பீட் ஒரு மாதிரி கனமா இருக்கும், தலை கனம் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை அடிச்சு தூக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடலாம். காலையில எந்திரிக்கும் போது இந்த மந்திரத்தின் தாக்கம் நைட்ல இருந்த அந்த ஏற்கனவே பகல் வந்துட்டா நம்ம ஆக்ஷனுக்கு வந்துடும், ஒவ்வொரு செல்லெல்லாம் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அதன் தாக்கத்தினாலதான் நம்ம வந்து அந்த நைட்ல வர்ற கஷ்டம்லாம் பகல்ல வர்றதில்லை. அப்ப பகல்ல நண்பர்களிட சென்று போயிடுறோம், நம்ம செயலாற்ற ஆரம்பிச்சிடுறோம். பிளஸ் இத்தனை விஷயங்கள் இருக்கு, பிளஸ் அதை விட அந்த எண்ணமே வராது. ஏன்னா நைட்டு நம்ம அடிச்ச அடி அந்த மந்திரம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே நம்மளை தூங்க வச்சிருச்சுன்னா காலையில எந்திரிக்கும் போது எதற்காக நான் பயந்தேன், எதற்காக நான் கஷ்டப்பட்டேன், எந்த வந்து என்னை வந்து ஆக்கிரமித்ததோ அது அப்படியே சூப்பரா வந்து வலுவிழந்து இருப்பதை காணலாம். ஸோ அதனால வந்து அது தொடர்ந்து அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கும் போதும் உள்ள அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வேலை பார்க்கலாம். சரி, அது என்ன மந்திரமாக இருந்தாலும் சரி. ஸோ ஏன்னா நம்ம நிறைய மந்திரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மந்திரத்தை ஃபீல் பண்றதை விட அது ஆக்ஷன்ல பண்ண சொல்றேன் நான். ஸோ வேகமாக
நம்ம வந்து சத்தமாக வாயை மூடிட்டு கூட சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃபேட் ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, உட்காந்து உடஞ்சு அழுகிற வண்டிதான், சரண்டர் ஆயிர வண்டிதான். ஐயையோ எனக்கு 1008 எண்ணம் வருது, எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இறைவன்கிட்டயோ இல்ல குருகிட்டயோ ஃபுல்லா சரண்டர் ஆகி கதறி அதை அக்செப்ட் பண்ணிடணும். வருது அப்படிங்கிறத அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு முக்கிட்டு இல்லாம உடஞ்சு அடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு உடைச்சு வெளியே கொண்டு வந்துடணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வருகின்றன, இதற்கெல்லாம் நான் பயப்படுறேன், இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னை வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள்ட்ட சொல்ல பிடிக்கல அப்படின்னா உடைச்சு வெளியில உள்ள தெய்வத்திட்ட இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட அந்த உருவத்தை வச்சுட்டு நல்லா சத்தமா உடைச்சு அழுது அப்படியே வந்து வெளியே கொண்டு வந்துட்டாலே, அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உள்ள ரிலாக்ஸ் ஆயிடும். அது உள்ள சப்ரஸ் பண்ணி நான் ஒண்ணு பண்றேன் அது ஒண்ணு பண்ண விடாம அப்படியே இருக்கும் இல்லையா. இப்போ புண்ணு இருக்குன்னா அந்த சீல் இருக்கும், நல்லா பிதிக்கி மொத்த சீல் வெளியே எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறிடும். அந்த சீல் இருக்க இருக்க ரணமா தான் இருக்கும். ஸோ அது வெளியே எடுக்கிற மாதிரி உள்ள சீல் மாதிரி இருக்கின்ற அந்த எண்ணங்களை வந்து கொட்டி தீர்த்து அக்செப்ஷன், நான் நினைக்கிறேன் இது என்னிடம் இருக்கிறது, இது என்னுடைய கோளாறு, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து என்னை ஆக்கிரமிக்கின்றன, அதனால் நான் கஷ்டப்படுறேன், வேதனை அடைகிறேன், குழம்பி போயிருக்கிறேன், பைத்தியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுக்க அதை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் செய்து அப்படியே கொட்டிடணும். நீ எல்லாம் பார்த்துக்கோ, என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு அதை கொட்டிட்டாலே பாதி உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆயிடும். ஸோ இதன் மூலியமாக ஏதோ ஒன்றை நீங்க உங்க இயல்புக்கு எது வருகிறதோ அதை பயன்படுத்தி தேவையற்ற எண்ணங்களிலிருந்து எளிதாக வெளிவந்து தேவையான எண்ணங்களை நினைக்கலாம். ஸோ தேவையான எண்ணங்கள்னா நான் சொல்ற மாதிரி மந்திரம், இல்லை நம்ம வந்து ஞானி ஆயிட்டோம், நம்ம கண்ணனோட குருவோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு பணிவிடை செய்வது போல், கண்ணனுடன் டான்ஸ் ஆடுவது போல், கண்ணனுடன் ஊர் சுற்றுவது போல் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையான எண்ணம் தான். ஸோ கண்ணன் அப்படின்னு நம்ம நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பக்தியில் இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா தன் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு, நான் எதற்கு பிறந்தேன் அதை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி தனக்கு தேவையான ஒரு உகந்ததை பிளான் பண்ணுவதற்கு தேவையான எண்ணங்களையும் கொண்டு வர முயற்சி செய்யலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய தேவையற்ற எண்ணங்களை போக்கி சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.